வெல்கம் பேக் டு MPK Vlogs. இன்றைக்கி நம்ம உதிரியான வெஜ் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தி நல்லா காஞ்சவுடனே கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் தட்டி சேர்த்திக்கோங்க. பொரிஞ்சு வந்தப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா 50% குக் ஆகிற அளவுக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன் குக் ஆனோடனே ஒரு தக்காளி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளியை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காய்கறி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது வேணால் சேர்த்திக்கலாம். எந்த காய்கறியாக இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, அப்போ தான் வேகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கிறேன், தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு 400 ml வாட்டர், 400 ml தண்ணி, அதாவது ஒரு பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்திக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் காய்கறி நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சப்புறம் சேமியாவை இதில் சேர்த்திக்கலாம். எப்பயுமே பாக்கெட்டோடு அப்படியே கொட்டாதீங்க. பாக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி அதில் என்ன இருக்குதுன்னு நல்லா பார்த்துருங்க. சேமியா நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றிருச்சா இல்லையா நான் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மறுபடியும் மூடி போட்டு மூடுங்க. ஒரு 8 மினிட்ஸில் நல்லா வெந்திருக்கும். தண்ணி வற்றினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.